ஆரம்பிக்கலாமா? அத்தியாயம் 13. போர் இப்போது அதன் உச்சத்தை எட்டிவிட்டது. வீராவின் கையில் இருந்த தசக்கலை ஈட்டி. வீரா ஈட்டியை தரையில் ஊன்றி ஒரு ஆழமான மூச்சை உள்ளிழுக்கிறான். அடுத்த கணம் இளவரசன் தன் உடலுக்குள் அசுரக்காளையின் நுட்பத்தை வரவழைக்கிறான். அவனது உடலில் அபரிமிதமான பலம் பாய அவனது தசைகள் மேலும் இறுகுகின்றன. வீரா கோபமான, ஆக்ரோஷமான, சவால் விடும் குரலில், அசுரக்காளையே, இந்த ஈட்டிக்குள் உன் ஆற்றலைத்தா. பலம் பாய அவனது தசைகள் மேலும் இறுகுகின்றன. அதே நேரத்தில் வீரா தனது தசக்கலை ஈட்டியை விண்ணை நோக்கி நீட்டுகிறான். வானத்திலிருந்து ஒளியின் வேகத்தில் பாயும் மின்னல், சிறுத்தையின் ஆற்றலும் வேகமும் ஈட்டி வழியாக அவனுள் பாய்கிறது. வீரா ஈட்டியை பிடித்திருக்கும் போது மின்னல் பாய்ந்த வேகத்துடன் ஆவேசமான மற்றும் சக்தி வாய்ந்த குரல், மின்னல் சிறுத்தையின் வேகம், காளையின் பலம். ஆற்றல் முழுமையாக வெளிப்பட்டுவிட்டது. ஆம், அவனது பிரதான நுட்பங்கள் 2. 1. அசுரத்தனமான பலம் தரும் அசுர காளை நுட்பம். மற்றொன்று கண்ணுக்கு எட்டாத வேகம் தரும் மின்னல் சிறுத்தையின் வேகம். 2 நுட்பங்களா? இல்லை 200 நுட்பங்கள் இருந்தாலும் என் 4 கர தாக்குதலுக்கு முன் நீ தூசு. அரக்கன் வீண் பேச்சு பேசவில்லை. தன் 4 கைகளாலும் ஒரு சேரத் தாக்குகிறான். அவனது வாள் மேலிருந்து கீழாகவும் சாட்டை பக்கவாட்டிலும் நேராகவும் வீரா நோக்கி பாய்கிறது. ஆனால் ஆதித்ய வீரா அசரவில்லை. அவன் கையில் இப்போது 10 ஈட்டிகள் உள்ளன. நுட்பம் 1. மின்னல் வியூகம். அந்த 10 ஈட்டிகளில் 3 அரக்கனின் வாளையும் சாட்டையையும் தாங்கி பிடிக்கின்றன. மேலும் 2 ஈட்டிகள் சாட்டை நடுவழியிலேயே மறித்து தள்ளுகின்றன. அசுரன், என்ன, என் அத்தனை ஆயுதங்களையும் தடுத்து விட்டாயா? அப்பொழுது இளவரசர் வீரம், தடுக்க மட்டுமல்ல, தாக்கவும் தான். மின்னல் சிறுத்தையின் வேகம் பார். நுட்பம் 2. ஈட்டி மழை. அந்த 5 ஈட்டிகளும் அரக்கனின் கவசமில்லாத பக்கவாட்டு பகுதியையும் கால்களையும் நோக்கி சரமாரியாகத் தாக்கட்டும். அரக்கன் தன் ஓநாய் தலை கேடயத்தால் 4ஐ தடுக்கிறான். ஆனால் 5வது ஈட்டி அவனது தோள்பட்டை கவசத்தை பிளந்து செல்கிறது. ஆ ஆ! அரக்கன் கோபத்தில் தன் கதையை முழு பலத்தோடு தரையில் ஓங்கி அடிக்கிறான். பூமி பிளந்து நெருப்பு குழம்பும் பாறைகளும் வீராவை நோக்கிச் சிதறுகின்றன. இந்த மாபெரும் தாக்குதலை வேகத்தால் மட்டும் தடுக்க முடியாது. இப்போது பலம் தேவை. என் முழு பலத்தையும் திரட்டுகிறேன். அசுர காளை நுட்பம். ஆதித்ய வீரா தசைகள் இறுகுகின்றன. அவனைச் சுற்றி சுழன்ற 10 ஈட்டிகளும் 10ம் ஒன்றாக இணைகின்றன. அவை இணைந்து ஒரு பிரம்மாண்டமான காளையின் கொம்பு போல வளைந்த ஒற்றை மகா ஈட்டியாக மாறுகின்றன. நிழல் அசுரன் நம்ப முடியாமல் பார்க்கிறான். அது என்ன ஆயுதம்? இறுதி நுட்பம். அசுரகாலை சிறுத்தை சங்கமம். ஒருங்கிணைந்த தாக்குதல் துவங்கட்டும். வீரா வார்த்தை சொல்லி முடித்த பிறகு அந்த மகா ஈட்டியை தன் அசுரகாளை பலத்தால் சுழற்றி மின்னல் சிறுத்தை வேகத்தில் அரக்கனை நோக்கி எறிகிறான். அந்த ஒற்றை ஈட்டி ஒரு நீல நிற வால் நட்சத்திரம் போல பாய்கிறது. அது அரக்கன் வீசிய பாறைகளை பொடிப் பொடியாக்குகிறது. நெருப்பு குழம்பை கிழித்து கொண்டு செல்கிறது. நிழலசுரன், நிறுத்து, இதை நிறுத்து. ஆனால் மிகத் தாமதம். சத்தம் காதை கிழிக்கும் ஒரு பிரம்மாண்டமான வெடிப்புச் சத்தம். பரிமாணம் முழுவதும் பிரகாசமான நீல ஒளி. மகா ஈட்டி அரக்கனின் கேடயத்தை உடைக்கிறது. வாளை நொறுக்குகிறது. கதையை தண்டை சிதறடிக்கிறது. அவனது 4 கைகளையும் துளைத்து அரக்கனின் மார்பின் வழியே ஊடுருவிச் செல்கிறது. ஒளி மெல்ல அடங்குகிறது. நிழல் அசுரனின் உடல்
கையில் ஆயுதங்களின் பிடி தளர்ந்து மெல்லச் சரிந்து வீழ்கிறது. இளவரசன் வீரா ஊச்சுவாங்க. ஆனால் வெற்றிக் களிப்புடன் நிற்கிறான். சட்டென்று ஆதித்யன் தன் இரு கைகளையும் வானத்தை நோக்கி உயர்த்தி ஒரு வெறித்தனமான சிரிப்பைச் சிரித்தான். மூத்தவர்களே, குல முன்னோர்களே, என் பரீட்சை முடிந்ததா? இன்னும் இருக்கிறதா? ஆதித்யன் தனது முழு சக்தியையும் திரட்டி வானத்தை நோக்கி ஆவேசமாக உரக்கக் கத்தினான். அவனது வெறித்தனமான வெற்றியின் ஒளியைப் போல எதிரொலித்தது. அதே நேரத்தில் அவனுக்கு பின்னால் உள்ள பரிமாணத்தில் பிரம்மாண்டமான வெடிப்புகள் நிகழ்ந்து பேரழிவு குழப்பத்தை உருவாக்கின. தரையில் பிளவுகள் ஏற்பட்டு நெருப்புப் பிளம்புகள் வானை நோக்கி சீறின. அந்த கடும் சீற்றத்திலும் அவன் இந்த கேள்விகளை கோரிக்கையாக அல்ல, சவாலாக வீசினான். அவனது உடலை ஒரு உச்ச சக்தி ஏற்றம் நிரப்பி அந்தக் கணம் ஒரு முடிவில்லாத போர்வீரனின் சக்கரவர்த்தி தோற்றத்தை உறுதி செய்தது. என் கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.